ஆனால் இப்போ பிரசவ டாக்டர் யார் மேடம் இருக்காங்க? பிரசவ வார்டுக்கு டாக்டர் யார் இருக்காங்க? அவங்க டியூட்டி 5 மணி முடிஞ்சிச்சு. டியூட்டி இல்லை, வேறு யாரும் இல்லை. சரி, ஓகே. ஒரு டாக்டர் வந்து பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? பிரசவ வார்டுக்கு ஒரு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாது? அது வேண்டாம் மேடம். நான் கேட்க இல்லை, அது வேண்டாம் மேடம். நான் கேட்குறேன்னா பிரசவ வார்டுக்கு டாக்டர் இருக்குமா இருக்கக்கூடாதா? யார்கிட்ட? ஹெச்எஸ் கிட்டியா? நீங்கள் தானே இப்போ டியூட்டியில் இருக்கீங்க. பரவாயில்ல, விடுங்க, பரவாயில்ல. அப்படி இல்லை மேடம். இப்போ வந்து இல்லை பிரசவ சம்மந்தப்பட்ட ஒரு வார்டுக்காக வந்து ஒரு பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்துக்கிறாங்க. ரொம்ப தப்பு. பிரசவ டாக்டர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் மேடம்? டியூட்டி டாக்டர் தானே? அப்போ அதை பற்றி நீங்கள் சொல்லவே கூடாது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. பிரசவ டாக்டர் எங்க? புரியல, என்னது? யார்கிட்ட கேட்கணும் மேடம்? யார்கிட்ட கேட்கணும் மேடம்? உங்களை தான் கேட்குறேன். யார்கிட்ட கேட்கணும்? பாலாஜி ஜிஹெச்சில் வந்து பிரசவ டாக்டர் இல்லை. 20% டியூட்டி ஒரு டாக்டர் விட்டுருக்கணும். டாக்டர் இல்லாமல் ரெஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க, அதாவது அடுக்குமுறைக்கு. உங்கள் நேமுங்க மேடம்? உங்கள் நேமு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தான் நான் அது வாங்க. என் பேர் மணிவண்ணன், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கிருஷ்ணாபுரத்துலேருந்து வரேன். ஈவினிங் வந்து நான் ஒரு 8:30லேருந்து 8:45 என் பொண்ணு பிரசவ வலி ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு நான் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு வந்தேங்க. வந்து என் பொண்ணு அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ணி ஒரு 10:45 வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அடுக்குமுறைக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம், அடுக்குமுறை போயிடுங்கன்னாங்க. ஏங்க அடுக்குமுறை போகிறோம்? இது தலைமை மருத்துவமனை தானே. இதுக்கு முன்னாடி தான் இது நகர மருத்துவமனை இருந்துச்சு, இப்போ தலைமை மருத்துவமனை. இப்போ போய் பண்ணுறீங்களா? நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது பிரசவ டாக்டர் கிடையாது, அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் அடுக்குமுறை தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எதனா பாருங்கள் மேடம், என்னங்க தலைமை மருத்துவமனை இப்படி சொல்கிறேன். என்னை கேட்காதீங்க, நான் வந்து கேஷுவாலிட்டி டாக்டர் தான். நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மேலே எங்கன்னா போய் பேசிங்க, உங்கள் விருப்பம். இல்லைங்க, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, கொஞ்சம் பாருங்கன்னு அவங்க எடுத்துக்கல. சப்போஸ் ஒரு மணிக்கு 2 மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்லை பிரசவ வழியால் ஓடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன நம்மளை இப்போ ஒரு உயிர் போகிற விஷயம். இதுக்கு முன்னாடி தான் நகர ஹாஸ்பிட்டல் ஆகும்போது ஒன்றும் இல்லை, இப்போ அது ஒன்றும் இல்லைன்னு அடுக்குமுறை அனுப்புறாங்க. இங்கேருந்து அடுக்குமுறைக்கு 40-50 கிலோமீட்டர் இருக்கு. இங்கேருந்து போகிறோம், வழியில் எதனா ஒன்று வச்சா அது யார் பொறுப்பு? நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம், இப்போ பண்ணுங்க. இப்போ ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிரசவம் இங்கே தான் ஆச்சு, இது 2வது பிரசவம், ஏற்கனவே நார்மல் தான் ஆச்சு, பண்ணுங்கன்னா நாங்கள் அதெல்லாம் முடியாதுங்க, எங்களுக்கு வந்து பிரசவ டாக்டர் கிடையாது, எங்ஷியான்னு ஒரு டாக்டர் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள ஆள் இல்லை, எங்கே போனாங்கன்னு தெரியல. சுற்றி தேடுற டாக்டர் நர்ஸுக்கு தாங்கிறாங்க. நர்ஸுக்கு ஏன் கையெழுத்து போடுங்க, நீங்கள் கிளம்புங்க. என் பொண்ணு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, நான் கையெழுத்தே போடல, ஆனால் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சரி, நமக்கு வேற வழி இல்லை, நம்ம குழந்தைய வழியா துடிதுன்னு சொல்லிட்டு சரி கொடுங்க, கையெழுத்து போட்டு நான் போறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் அடுக்குமுறைக்கு அனுப்பிச்சிருங்க. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் போகணும். இதுதான் எனக்கு மன வருத்தமே. ஒரு தலைமை மருத்துவம் எதுக்கு இருக்கு? ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கிடையாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் அடுக்குமுறைன்னு அனுப்பிச்சிடறாங்க. ஆனால் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே அனுப்பிச்சாங்க, ரைட்டு. இப்போ மாவட்டம் பிரிஞ்சு ஒரு 4 வருஷம் ஆகுது, இது தலைமை மருத்துவமனை ஆகிட்டாங்க. எந்த உபகரணமும் இல்லை, எதுக்கு எடுத்தாலும் அடுக்குமுறைக்கு ரெஃபர் பண்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பா இருக்கணும். என்ன விட்டுருங்க, என் பொண்ணு விட்டுருங்க. என் பொண்ணு பேர் சுவாதி, அதை விட்டுருங்க. வர லேடிங்கெல்லாம் பிரசவ வழியில் வராங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல வராங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன இதுக்கு பதில்? கவர்மெண்ட் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுது? மருத்துவத்துறை இதுக்கு என்ன செய்ய போகுது? இது உடனடியாக தீர்வு பண்ண. டாக்டர் அக்ஷயான்னு ஒரு டாக்டர், அவங்க என்ன சொல்றாங்க, நான் கேஷுவாலிட்டி டாக்டரு, நான் ஏங்க உங்களுக்கு பதில் சொல்லணும்? பிரசவ டாக்டர் கிடையாதுங்க. எப்படிங்க நீங்க பதில் சொல்றீங்க? நீங்க எங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும்னா நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்க மேலிடம் எங்கன்னா பேசிங்கன்றாங்க. சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க, ஒரு பதிலும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் தலைமை மருத்துவருக்கு கால் பண்றேன், அவங்க எடுக்கல. உஷா நந்தினி அவங்க நேம், அவங்க எடுக்கல. சரி, வேற வழி இல்லைங்க, நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதனால 108 வர வச்சு இப்போ அனுப்பிச்சிருக்கேன். இப்போ நான் பின்னாடி போகிறேன். இதுக்குள்ள வழியில் எதனா ஒன்றா இதுக்கு யார் பொறுப்பு? ஏதாவது ஒன்று என்னை விட்டு பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு இந்த அரசு, இந்த மருத்துவத்துறை ஏதாவது நல்லது பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.